ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது அதிகப்படியான குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமும் பல பிரச்சனைகளை சந்தித்து பல அவமானங்கள், பல பேச்சுக்கள், பிள்ளைங்க ரொம்ப வேதனைப்படுறது குடும்பத்துக்குள்ளேயே. இதை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறதும் சரி, வெளியே சொல்லி வெளியே தெரிஞ்சு ஊரெல்லாம் தெரிஞ்சுமே அதை குடி தான் குடியை நிப்பாட்டாமல் இருக்கிறது தான். ஒரு ஆண் அவங்க தேவைக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு தீய ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் குடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க லைஃப்பை அவங்க நினைக்கிறதே கிடையாது. அந்த குடிக்கும் நபர் அடிக்கடி குடிப்பதனால உடல்நிலை சரியில்லாத போகும்போது டாக்டர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தும் ஒரு விஷயத்தையும் அவங்க உதாசீனப்படுத்திட்டு அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷமே அதை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களின் உயிரின் மதிப்பு அப்போது அவர்களுக்கு புரியாது. அந்த குடும்ப உறுப்பினர், அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற பாசமும் பெருசாக தெரியாது, குடிதான் பெருசாக தெரியும். மது பழக்கத்தை மீண்டும் மீண்டும் உற்சாகத்தோடு அதை தொடுவே ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்துட்டு பேசுகிற ஒரு வார்த்தையும் ரொம்ப உண்மையானதாக இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம சொல்லி பிள்ளைங்கள பற்றி நினைக்காம, பொண்டாட்டி பிள்ளைங்க நம்ம லைஃபு என்ன ஏதுங்கிறத தெரியாமல் குடிச்சிட்டு இருந்துட்டு டாக்டர் அறிவுறுத்தியதையும் காதில் வாங்காமல் நெக்ஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரச்சனை முத்தி போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கும்போது அவங்க யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த பிள்ளைங்க, குடும்பம், பொண்டாட்டி அதை பற்றி தான் இருக்கும். அப்போ தான் நினைப்பாங்க, நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இது ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் புரியும். நம்ம செஞ்சது எல்லாமே தவறுங்கிறது அப்போ தான் அவர்களுக்கு புரியும். வேலை நான் பொழைச்சிட்டேன்னா இது வரைக்கும் பண்ண தப்பை நான் திருப்பி செய்ய மாட்டேன், என் பிள்ளை பொண்டாட்டியோட நல்ல முறையாக இருப்பேன் அப்படின்னு அவங்க எவ்வளவும் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறத யோசிப்பார். குடியினால் வந்த உற்சாகம், குடியினால் வந்த சந்தோஷம், குடியினால் வந்த ஆனந்தம் இப்போ எதுவுமே இல்லை. நம்ம உயிரே போக போகுதுங்கிற நிலைமை வந்ததுக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்காக படுற ஒரு கஷ்டமும் இதை விட இது கொடுமையானது இல்லைங்கிறத அவங்க அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு மரணப்படுக்கை போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்குள்ளே நம்ம அவங்கள சேவ் பண்ணி அதுக்கு முன்னாடியே அந்த உடல் உறுப்புகள் அழியறதுக்கு முன்னாடி, குடிச்சிக்கிட்டே இருந்தால் என்னங்க ஆகும், சாப்பிடாம போகாமல் ஒரு மனுஷன் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த உடல் உறுப்பு என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கல்லீரல், இந்த உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வீணாக போயிடும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள சேவ் பண்ணணும். உங்கள் வீட்லேயோ உங்கள் உறவினரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்காக அவங்க மனசளவில் கவுன்சிலிங் கொடுக்கணும், மருந்தளவுலையும் கவுன்சிலிங் கொடுக்கணும். NFGA அசோசியேஷன் சிறந்த முறையில் அவங்களுக்கு மதுபோதை மறுவாழ்வு மையம் நடத்திட்டு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு மறுவாழ்வு பண்ணணும். சிறந்த முறையில் மனதளவிலையும் உடல் அளவிலையும் அவங்களுக்கு மருந்து அடித்து கவுன்சிலிங் கொடுத்து நல்ல முறையில் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி என்னென்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.